இந்த வீடியோவில் கிட்னி, யூரினரி பிளாடர், யூரித்ரா பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம உடம்புல ஓடுற பிளட்டு மொத்தத்தையும் ஃபில்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்னி தான். நம்ம வீட்டில் வந்து ஃபில்டர் மாட்டுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த கிட்னி நம்ம உடம்பு உள்ள ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுறதை எப்போ நிறுத்துதோ அப்போ தான் நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ டயாலிசிஸ் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம். இல்லை 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி ஒர்க் ஆச்சுன்னா கூட ஓகே தான். இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் கிட்னி இருக்குது, இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன். இதில் காமனாக என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து கிட்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் ப்ராப்ளம் வரும், இல்லை பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் வரும், இல்லை கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியரில் அக்யூட் சடனாக ஒரு நாளில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, க்ரானிக்காக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. ஸோ இதில் வந்து இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் வர்றது ஃபுல்லாமே ஜெனட்டிக் ரீசன் மட்டும்தான், வேறு எந்த ரீசனும் இருக்காது. தென் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற சிஸ்ட்டுக்கும் ஸ்டோனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்டோன் வந்து கல், சிஸ்ட்டுன்றது ஃப்ளூயிட் சாக் மாதிரி, அந்த கண்ணில் இந்த ஸ்டைஸில் இங்கே வரும் இல்லையா, அந்த மாதிரி வர்றது வந்து பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். ஸ்டோனுன்றது கல் மாதிரி. இது எப்படி வருதுன்னா 2 விதங்க. நம்ம அதிகமாக வந்து ஒரு கால்சியமோ பாஸ்பேட்டோ ஆக்சலேட்டோ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால பிளட்டில் கலந்து அந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது, டெபாசிட் ஆகி ஃபில்டரில் உப்பு படிஞ்சு ஒரு இது ஆகும் இல்லையா, வீட்டில் தண்ணி மாட்டுற ஃபில்டரில், அது மாதிரி வருது. இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் குறையிறதுனால, ஸோ அந்த மாதிரி வருது. கிட்னி ஃபங்க்ஷன் அது எப்படி குறைஞ்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு குளோமலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் செக் பண்ணிக்கலாம். ஸோ அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா சம் ஹெர்பல் மெடிக்கேஷன் எடுக்கிறனால சடன் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு கிருமினால், சடன் வந்து எனி ட்ராமானால், ஸோ இந்த மாதிரி வந்து எனி ஃபேக்டர்னால வந்து சடனாக கிட்னி ஃபெயிலியர். க்ரானிக்னால் அதுவும் இதே மாதிரி தான், ஆல்கஹால் அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ்னால அப்படி வரலாம் அவங்களுக்கு வந்து. ஸோ ரெக்கரண்ட் யூடிஐ இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோமலார் நெஃப்ரைட்டிஸ்னால் அந்த உள்ள ஃபில்டர் ஆகிற நெஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது கிருமினாலேயோ, இல்லை எனி இன்ஃபெக்ஷன்னாலேயோ, இல்லை ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னாலேயோ வந்து சில நேரம் அஃபெக்ட் ஆகிறதான் குளோமலார் நெஃப்ரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் கிட்னியில் வரும். தென் யூரினரி பிளாடரில் பார்த்தீங்கன்னா யூரித்ரா, அந்த அதாவது யூரினரி டியூப், யூரினரி பிளாடர், யூரித்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்னால் வரக்கூடிய பெயின்ஃபுல் தான். ஸ்டோன் சைஸை விட நார்மலாக 6 மில்லிமீட்டர் இருக்கும், அதை விட பெருசாக இருந்தால் சம்டைம்ஸ் ப்ளீட் ஆகலாம். தென் யூரினரி பிளாடரில் காமனாக பார்த்தா சிஸ்ட் வரும், டியூமர் வரும், தென் இன்ஃப்ளமேஷன் வரும், யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், கடுகடுப்பு, இல்லை மெதுவாக போகும். மேல்ஸ்க்கு வந்து ப்ரோஸ்டேட் மெகலையோடு சேர்ந்துருந்தால் யூரின் ட்ராப்பாக போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. டயாலிசிஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது.